இது பொன்னாங்கண்ணி கீரை. சும்மா அந்த குச்சை வச்சாலே போதும். நம்ம சாப்பிட்டுட்டு வாங்கினோம்னா வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த குச்சை ஊனி வச்சாலே வந்து நான் எடுத்திருக்கேன், பறிச்சதுனால இப்படி தெரியுது. நல்லா வளர்ந்துரும் பாருங்க. ஒரு சின்ன பாக்ஸ் கிடச்சா கூட போதும். நீங்கள் அதில் வச்சிங்கன்னா நல்லா வளர்ந்து வந்துடும். வளர வளர நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்படி ஒரு ஒரு 5-6 தடவை நான் நேரத்துங்களே இதை அறுவடை பண்ணியிருப்பேன். திரும்ப திரும்ப அலைஞ்சு வருது பாருங்கள். அழகாக இருக்குது. ஒரு எப்படி ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு ஒரு நேரம் அறுவடை பண்ணிடலாம். பண்ணி சாப்பிட நமக்கு வீட்டிலேயே நம்ம மருந்து இல்லாமல் வைக்கிறோம் பாருங்கள். நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 5 நிமிஷத்தில் வெந்துடும். அவ்வளோ ருசியாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அது கூட தன்னால் இது முளைச்சிருக்கு பாருங்கள். இது நம்ம இந்த மருந்துக்கு போடுவோம் பாருங்கள். இந்த மஞ்சள் காமாலைக்கெல்லாம் சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா. இந்த இலைக்கு பின்னால் ஒரு காய் இருக்கும். ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு காய் இருக்கும். இதோட பேர் வந்து கீழாநெல்லி. இந்த இலைக்கு பின்னால் காய் இருக்கும். ஆனால் பார்த்து சாப்பிடுங்க. மருந்து இலைகள்லாம் செய்யும்போது இந்த காய் இருந்தால் தான் இதுக்கு பேர் கீழாநெல்லி. இந்த இலையை வந்து நம்ம அந்த அதுக்கு அரைச்சி சாப்பிடுவாங்க. நமக்கு இந்த கீரை எதுவும் கடையிறப்போ கூட கொஞ்சம் இலை போடலாம். ஒரு 2-3 இலை இப்படி பறித்து போட்டு கூட நம்ம செய்யலாம்.